ஹீடா ஸ்ட்ராபெரிஸ் வெல்கம் டு மை சேனல். இதுதான் நீங்கள் என்னோட சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ணுறதுனா இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியும்ன்ற ஸ்ட்ராபெரிஸ், ஓகேவா? அண்ட் லைக்ஸ் போடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறமா பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அண்ட் உங்களுக்கு ஏதாவது ரெக்வஸ்ட் இருந்துச்சுன்னா மறக்காமல் அதை கமெண்ட் பண்ணுங்கள். அன்கட் சீன்ஸ் எல்லாமே டெலகிராமில் தான் போடுவேன். அண்ட் என்னோட இன்ஸ்டா ஐடியும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ மறக்காமல் அதையும் போய் ஃபாலோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கடா ஸ்ட்ராபெரிஸ். இன்றைக்கி நம்ம ஒரு ஜிக்கு கூட ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். அண்ட் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பர்த்டே ரெக்வஸ்ட் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா ஒரு 4 டேஸ்க்கு முன்னாடி எனக்கு ரிமைண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும்டா ஸ்ட்ராபெரிஸ், ஓகேவா? அண்ட் இது ஜஸ்ட் ஒரு இமேஜினேஷன் மட்டும்தான், அடிக்ட் ஆகாதீங்க. ரிலாக்ஸ் ஆகிறதுக்காக மட்டும் கேளுங்க, ஓகேவாடா ஸ்ட்ராபெரிஸ்? நான் எல்லா வீடியோஸ்லையும் இதுதான் சொல்லுவேன். ஸோ மறக்காமல் கமெண்ட்டு, லைக்கு, சப்ஸ்கிரைப் இது எல்லாமே பண்ணிடுங்க. உங்கள் கேப்பாப் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை பிடிஎஸ் ஆர்மிஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். ஓகே, நம்ம இப்போ டைரெக்டாக ஸ்டோரிக்குள்ள போகலாம். ஒப்சஸ்ட் வித் டீச்சர், இதுதான் ஸ்டோரியோட டைட்டில். ஹெட்செட் போட்டுட்டு கேளுங்க, ஜஸ்ட் ஃபீல் அண்ட் இமேஜின் பண்ணுங்க. இப்போ நம்ம இன்ட்ரோ பார்த்துடலாம். ஜிமின் ஒரு டீச்சர் அண்ட் நம்ம ஜங்குக்கு ஒரு ஸ்டூடெண்ட். இப்போதைக்கு இந்த இன்ட்ரோ போதும். நம்ம போக 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 ஸ்டோரிக்குள்ளார போய் பார்த்துக்கலாம். ஸ்டார்டிங் சீன் இப்போ கிளாஸ் ரூமில் தான் ஸ்டார்ட் ஆகுது. ஜங்குக்கோட ஃப்ரெண்ட்ஸ் யார் அப்படின்னு பார்த்தோம்னா டயாங்கு அண்ட் அதுக்கப்புறமா பார்த்தா சுஜி. இவங்க தான் நம்ம ஜங்குக்கோட ஃப்ரெண்ட்ஸு. அண்ட் இதில் டேயாங்கோட அண்ணன் யார் அப்படின்னா நம்ஜுனும் ஜின்னும் தான் பிரதர்ஸு. இப்போதைக்கு இது போதும். அண்ட் இப்போல்லாம் டீச்சர்ஸ் இன்னும் வரல, பெல் அடிச்சு டீச்சர்ஸ் இன்னும் வரல அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ்குள்ளர் எல்லாருமே பேசிக்கிட்டு ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி தான் ஜங்குக்கா, என்னது இது, இன்னும் நம்ம ஆளை காணோம், எப்போதான் வருவான்னு தெரியலையே அப்படின்னு ஜங்குக் சொல்லிட்டு இருக்காரு. உடனே டயாங், கவலைப்படாதடா, வந்துருவாரு, ரொம்ப அப்படியே மிஸ் பண்ற போலையே உன் ஆளை அப்படின்னு ஜங்குக் கேட்டுட்டு இருக்காரு. பின்ன சுஜி தான், அவன் ஸ்கூலுக்கு வர்றதே ஜிமின் சாரை பார்க்கறதுக்கு தானே, இல்லைன்னா அவன் ஃபுல் அட்டண்டன்ஸ் எல்லாம் வருமா என்ன அப்படின்ற மாதிரி அவங்களாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே சோன் ஜிமினும் வந்துடுறாரு. ஸோ அவர் கிளாஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆகுது. ஜங்குக்கு ஜிம்மினை தான் அப்படியே வச்சக்கண்ணு வாங்க பார்த்துக்கிட்டு சைட் அடிச்சிட்டு இருக்காரு. பக்கத்தில் சுச்சி தான், டேய் பார்த்து தொடச்சிக்கோ, ரொம்ப அப்படியே வலிஞ்சு ஆறா ஓடுது அப்படின்னு ஜங்குக்க டீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. டயாங்க, பார்த்து மச்சான், ஆளு பிடிச்சிட போறான், அப்படியே பிச்சு தின்றுவ போலையே, அந்த மாதிரிலாம் பார்த்துட்டு இருக்க அப்படின்ட்டு அங்கே பேசிக்கிட்டு இருக்காங்க. அங்கே அப்படியே அவங்க பேசிட்டு இருக்கும்போது ஒரு சாக் 3 பேர் மண்டையிலுமே விழுது. லைக் ஃபோர் ஹெட்டில் ஜங்குக் தான், சாரி ஜிம்மின் தான் தூக்கி போட்டிருந்துருப்பாரு. ஐயோ, என்னோட சாக்கு சரியா கரெக்டா நட்டு மண்டையில விழுது அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருமே முன்னாடி பார்த்தா ஜிம்மன் தான் கோபமா முறைச்சு பார்த்துட்டு இருக்காரு. இங்க நான் கிளாஸை டீச் பண்ணிட்டு இருந்தா எல்லாரும் அங்க என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க, கிளாஸ்ல என்ன பேசுறதுக்காகவே வந்துட்டு இருக்கீங்களா? எப்போ பார்த்தாலும் உங்க 3 பேருக்கும் இதே வேலையா போச்சு, எப்போ பார்த்தாலும் கிளாஸ்ல பேசிக்கிட்டே இருக்கிறது. எந்திரிச்சு வெளியில போங்க. சார் சாரி சார், அது சார் எனக்கு எதுவும் தேவையில்ல, எல்லாரும் எதிர்த்து வெளியில போங்க அப்படின்னு ஜிமின் சொல்றாரு. கோவமா ஜிமின் சொல்றாரு. எல்லாருமே சரி போகலாம், இது என்ன புதுசா நமக்கு அப்படின்ற மாதிரி 3 பேருமே வெளியில போய் நின்றுட்டு இருக்காங்க. ஏழு எவ்வளோ அழகா கோவப்பட்டா, எவ்வளோ கியூட்டா இருந்தா அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு அப்படியே உருகிட்டு இருக்காரு. டே போதுண்டா, முடியலடா எங்களால், உன்னால நாங்களும் சேர்ந்துல பனிஷ்மெண்ட் வாங்குறோம் அப்படின்ற மாதிரி டயாங்கு. நானா உங்களை பேச சொன்னேன், நீங்களா தானே பேச ஆரம்பிச்சிங்க, அனுபவிங்க. டே இதெல்லாம் உனக்கே ஓவரா தெரியலையடா அப்படின்ற மாதிரி சுஜி. அண்ட் அப்படியே கொஞ்சம் டைமும் ஸ்கிப் ஆகுது, கிளாஸும் முடியுது. ஜிம்மினும் வெளியில் வராரு. அவங்க 3 பேரையும் பார்த்துட்டு, இனிமேல் கிளாஸில் நீங்கள் பேசுனீங்கன்னா பிரின்சிபல் ரூமுக்கு தான் அடுத்து அனுப்புவேன், புரியுதா
புரியுது சார், நல்லா புரியுது அப்படின்னு ஜங்குக் வழிஞ்சிட்டே பேசிட்டு இருக்காரு. உள்ளார போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் போயிடுறாரு. அப்படியே ஜிமின் போறதுதான் வந்து ஜங்குக் பார்த்துக்கிட்டே இருக்காரு. ஆஹா, என்ன அழகா நடக்கிறான். ஐயோ ஐயோ, எப்போ வந்து என் ஆள் என்ன வந்து உஷார் பண்ணி அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு வாடா டே, அடுத்து அந்த ஸ்ட்ரிக்ட் சொட்ட மண்டைய வந்துருவாண்டா வாடா அப்படின்ற மாதிரி போகுது. ஸோ ஜிமின் வந்து இதில் பயாலஜி டீச்சர். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கெமிஸ்ட்ரி மேம் தான் வர்றாங்க. கெமிஸ்ட்ரி டீச் பண்ணிட்டு இருக்காங்க. ஐயோ, இந்த கெமிஸ்ட்ரி வேற என்ன எதுக்கு வருதுன்னு எதுவுமே புரிய மாட்டேங்குது, என்னதான் பண்றது அப்படின்ற மாதிரி தான் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அண்ட் இப்படியே வந்து லஞ்ச் டைமும் ஆகுது. அப்போ வந்து ஜங்குக்கு வந்து ஜிம்மினோட கேபினுக்கு தான் போகிறான். அங்கே டோரெல்லாம் நாக் பண்ணிட்டு ஜிமினும் உள்ளார வருவார் சொல்லியிருப்பாரு. ஸோ ஜிமினோட கேபின் ரூம் டோர் ஓப்பன் பண்ணிட்டு ஜங்குக்குள்ளார போகிறாரு. சார். ஏய், நீயா? நீ எதுக்கு இங்கே வந்த? என்ன வேணும்? அது வந்து சார், எனக்கு ரொம்ப நாளாக பயாலஜியில் சில டவுட்ஸ் எல்லாம் வந்து இருக்குது சார். அதெல்லாம் வந்து உங்ககிட்ட கிளியர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு தான் சார் நான் வந்திருக்கேன். ஓ அப்படியா, சரி. இப்போ நான் பேப்பர்ஸ்லாம் கரெக்ட் பண்ணிகிட்ருக்கேனே, ஒன்று பண்ணு, ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறமா பார்த்துக்கலாம். ஓகே ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு போயிடுறாரு. அப்படியே வந்து டைமும் கொஞ்சம் ஸ்கிப் ஆகுது. அடுத்து அகெயின் வந்து ஜிமினோட கிளாஸ் தான். ஜிமின் கிளாஸுக்கு வராரு. வந்து நின்றுட்டு, உங்கள் பயாலஜி டெஸ்ட் பேப்பர்ஸ் எல்லாமே பார்த்தேன், ஓரளவுக்கு எல்லாம் நல்லா தான் பண்ணியிருக்கீங்க. ஆனால் ஒரு 3 பேர் மட்டும்தான் ரொம்ப கேவலமாக பண்ணியிருக்காங்க. அது எப்போவுமே அவங்க பண்ணுறது தான், நான் சொல்லவே தேவையில்லை. அது யாருன்னு வந்து உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ எந்திரிங்க 3 பேரும் அப்படின்னு ஜங்குக்கு டயாங்கு சுஜி எந்திரிச்சு நிற்கிறாங்க. அப்படி படிக்கிறதுல உங்களுக்கு என்ன தான் பிரச்சனை? நான் சொல்லி கொடுக்குறது என்ன உங்களுக்கு புரிய மாட்டேங்குதா? உடனே வந்து சுஜி தான், சார் அன்னைக்கு வந்து எனக்கு உடம்பு சரியில்லை சார், அதனால தான் சார் நான் ஒழுங்காகவே பர்ஃபார்ம் பண்ணலை. இல்லை, நான் மட்டும் அப்படியே 100க்கு 100 நீ எடுத்துடுற மாதிரி தான். உனக்கு என்னாச்சு ஜங்குக்? சார் அது வந்து சார் அன்னைக்கு வந்து என்ன சாக் எதுவும் கிடைக்கலையா சொல்கிறதுக்கு? நீ என்னாச்சு டயாங்? சார் அன்னைக்கு நான் வந்து கிளாஸுக்கு வரவே இல்லை சார். ஓ, கிளாஸுக்கு வராம தான் வந்து நீ உன்னோட பேரை போட்டு என்னென்னமோ எழுதி வச்சிருக்கியா டயாங்? அது வந்து சார் போதும், உங்கள் 3 பேர்த்துக்கும் இதே வேலையாக போச்சு. இதுதான் லாஸ்ட்டு வார்னிங். இன்னும் 2 டேஸில் அகெயின் வந்து இந்த டெஸ்ட்டு வைப்பேன். அதில் மட்டும் நீங்கள் ஒழுங்காக பண்ணலை அப்படின்னா உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட தான் நான் கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறாரு. அதுக்கப்புறமா அகெயின் வந்து அவர் டீச்சிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. அப்படி டைமும் ஸ்கிப் ஆகுது, ஸ்கூலெல்லாம் முடிஞ்சிருது. இப்போ வந்து ஜிமின் கிட்ட தான் வந்து ஜங்குக் போகிறாரு. சார். என்ன ஜங்குக்? சார் நான் கேட்டிருந்தேன், இந்த மாதிரி டவுட்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு. ஓ ஆமால. நீ ஒன்று பண்ணு, என்னோட வீட்டுக்கு வந்துடு. வரும்போது உன்னோட அந்த 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களே அவங்களே கூப்பிட்டு வந்துடு, நான் உங்களுக்கு டியூஷன் எடுக்கிறேன். ஓகே சார், ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோட வீட்டு அட்ரஸ் சொல்லிட்டு அவர் அங்கேருந்து போயிடுறாரு. அதுக்கப்புறமா வந்து ஜங்குக்கோட ஃப்ரெண்ட்ஸும் வராங்க. என்னடா என்ன பேசிட்டு இருந்த சார்கிட்ட? அதுவா, ஒன்றும் இல்லை, உங்களை கரெக்ட் பண்ணுறதுக்கு உங்கள் வீட்டுக்கு வரலான் இருக்கேன், வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருந்தேன்னா அவங்களும் ஓகேவா அப்படின்னு சொன்னார் அப்படின்னு ஜங்குக்கு சொல்கிறாரு. அப்புறம் கல்யாணம் பண்ணிட்டு குழந்தை குட்டியெல்லாம் பெற்றுக்கலான்ட்டு சொன்னாரா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஏன்டா புழுகிற? என்ன சொன்னார்? அதுவும் இந்த ஜங்குக்கு வந்து என்ன பேசணும் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஏதே அந்த ஆள் வீட்டுக்கு டியூஷனா? போடாடே போடா அப்படின்ற மாதிரி 2 பேருமே ஓடி போயிட்டாங்க. ஜங்குக் தான் இப்போ ஜிமின் வீட்டுக்கு போகிறாரு. எல்லாம் அவரோட வீட்டுக்கு போய் ரெடி ஆகிட்டு அவரோட ஸ்கூல் பேக் எடுத்துகிட்டு ஹாப்பியாக வந்து நம்ம ஜங்குக் வந்து ஜிமினோட வீட்டுக்கு தான் போகிறாரு. காலிங் பெல்லும் அடிக்கிறாரு. ஜிமின் தான் வந்து ஓப்பன் பண்ணுறாரு. ஸோ ஸ்கூலில் இருக்கிறத விட இப்போ வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கார். லைக் வந்து டிஷர்ட்டு ஷார்ட்ஸ் போட்டுட்டு தான் இருக்கார்.
அந்த மாதிரி இப்போ இருக்காரு ஜிமினுக்கா. ஜிமினை பார்த்ததுமே ஜங்குக்கா, என்ன அழகா இருக்காரு, ஹாட்டா கியூட்டா இருக்காரே. ஜங்குக் போதும் உள்ளாரவா. அதான் சார் வந்துட்டேன் அப்படின்னு போய் உட்காடுறாங்க. சரி ஏதாவது குடிக்கிறியா, ஏதாவது வேணுமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஜங்குக் உடனே ஆமாம் நீங்கள் தான் வேணும் கேட்டால் தருவீங்களா அப்படின்ற மாதிரி மைண்டுக்குள்ளே திங்க் பண்ணிக்கிறாரு. ஜங்குக் உன்னை தான் கேட்குறேன், ஜூஸ் இருந்தால் கொடுங்க சார். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, சார் உங்களுக்கும் அப்படியே சேர்த்து கொண்டு வாங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே 2 பேருமே சேர்ந்து குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஜூஸ் கொண்டு வந்துடுறாரு. ஜூஸ் கொண்டு வந்து வச்சுட்டு, சார் என்ன அது வந்து சார் கொஞ்சம் ஏதாவது ஸ்நாக்ஸ் கிடைக்குமா, நான் வந்து எதுவுமே சாப்பிடாம வந்துட்டேன், கொஞ்சம் ஸ்நாக்ஸ் நீங்கள் கொடுத்தீங்கன்னா பெட்டராக இருக்கும். ஓ சரி இரு, இதாக இருந்தால் பார்த்து உனக்காக எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு ஜிமின் போகிறாரு. ஆனால் ஜங்குக்கு வந்து என்ன பண்ணுறாரு, அவர் வச்சிருந்த டேப்லெட்டை தூக்கி ஜிமினோட ஜூஸில் வந்து போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுறாரு. அது மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா அவரோட ஜூஸை வந்து அவர் எடுத்து கையில் வச்சுக்கிறாரு. இன்னைக்கு கரெக்டிப்பாக உன்னை வந்து கரெக்ட் பண்ணாமல் விட மாட்டேன்டா அப்படின்ற மாதிரி ஸ்மிர்க் பண்ணிட்டு அவர் வந்து அந்த ஜூஸை ஸ்லிப் பண்ணிருக்காரு. கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு ஜிமினும் வராரு. அங்கே ஸ்நாக்ஸ் எல்லாம் வந்து வைக்கிறாரு. சார் எனக்கு வேண்டாம் சார். ஏன்டா இப்போ தானடா கேட்டேன். இல்லை சார் இந்த ஜூஸே போதும்னு நினைக்கிறேன், அதனால தான் சார். சரி இப்போதைக்கு இது இருக்கட்டும், வேணும்னா அப்புறம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினும் வந்து அந்த ஜூஸை எடுத்து ஃபுல்லாக குடிச்சிடுறாரு. ஜங்குக்கு அப்படியே ஸ்மிர்க் பண்ணுறாரு. சரி சரி ப்ரிப்பராக இருந்துக்கு ஜங்குக்கு, இன்னைக்கு ஒரே மஜாதான் அப்படின்ற மாதிரி வந்து ஜங்குக்கு அப்படியே வந்து ஜங்குக்கு வந்து டீச்சிங் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அண்ட் வந்து அப்படி டீச்சிங் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஜிமினுக்கு ஒரு மாதிரி ஹார்ட்டாக ஃபீல் ஆகுது. ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. என்னது இது, ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது, என்னாச்சு, ஃபேன் எல்லாம் ஓடிட்டு தானே இருக்குது, அப்புறம் ஏன் நான் வந்து ஹார்ட்டாக ஃபீல் பண்ணுறேன், என்னாச்சு சார், என்னாச்சு சார். ஒன்றும் இல்லை என்ன டவுட்டு. அதான் சார் அந்த ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் பற்றி. ரீப்ரொடக்டிவ் சிஸ்டமா, அதில் என்ன டவுட்டு. இல்லை சார் இதில் வந்து மேல் அண்ட் ஃபீமேல்னு போட்டிருக்கு, ஓகே, பட் ஒரு வேளை மேல் அண்ட் மேலுக்கு வந்து இதாச்சுன்னா அது வந்து எப்படி சார் வந்து இதாகும் அப்படின்ற மாதிரி வந்து ஜங்குக் கேட்குறாரு. அதை நான் எப்படி சொல்லி புரிய வைக்கிறது, ஐயோ என்ன இது ஹார்டாக ஆகுது அப்படின்னு அவர் கீழே குனிஞ்சு பார்க்குறாரு. செம்ம ஹார்டாக இருக்குது, என்னது இது ஹார்ட்டாக ஃபீல் ஆகுது, என்ன ஐயோ ரொம்ப ஒரு மாதிரி ஆகுது, ஏன் இப்படி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் நெளிஞ்சிட்டே உட்காந்துட்டு இருக்காரு. ஜிமினுக்கு புரிஞ்சிருச்சு டேப்லெட் வேலை, சாரி ஜங்குக்கு புரிஞ்சிருச்சு டேப்லெட் வந்து வேலை கட்ட ஸ்டார்ட் பண்ணிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே ஜங்குக்கு வந்து ஜிமினுக்கு பக்கத்தில் நெருக்கமாக உட்கார்றாரு. அவர் காதுகிட்ட போய் என்ன ஆச்சு சார் அப்படின்ற ஹஸ்கி வாய்ஸில் பேசுகிறாரு. அப்படி கல் பண்ணுறாரு ஜிமின்னு. அவருக்கு ரொம்ப வந்து இப்படி ஹஸ்கி வாய்ஸ் பேசினதில் இன்னமும் வந்து அது ரொம்பவும் வந்து ஹார்ட் ஆகுது. ஜங்குக் நாளைக்கு பார்த்துக்கலாம், இப்போ நீ கிளம்பு. ஏன் சார் இப்போதானே சார் ஸ்டார்டே ஆகியிருக்கு, அதுக்குள்ளார ஏன் சார் போகணும் அப்படி சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு மார்க்கமாக பேசுகிறாரு. என்ன ஒரு மார்க்கமாக பேசுகிறான், எனக்கு இன்னமும் ரொம்ப இதாகுது. ஜங்குக் எதாக இருந்தாலும் ஸ்கூலில் பார்த்துக்கலாம், இப்போ நீ கிளம்பு அப்படின்னு ஜிமின்னு சொல்கிறாரு. பட் ஆனால் ஜங்குக்கு போகலாம் சார் என்ன சார் அவசரம், இப்போ தானே சார் வந்து ஸ்டார்டே ஆகியிருக்கு, இதுக்கப்புறமா தானே சார் வந்து ப்ராக்டிக்கல்ஸ் எல்லாம் வந்து பார்க்க வேண்டியது இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜிமினோட தைஸு தான் வந்து ஜங்குக் ரப் பண்ணிட்டே இருக்காரு. என்னது இது இவன் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கையை தட்டி விடுறாரு. அகெயின் வந்து ஜிமினோட தைஸை ஜங்குக்கு வந்து அப்படியே ரப் பண்ணுறாரு. கொஞ்சம் கொஞ்சமாக கை வந்து அப்படியே மேலே போகுது. ஜிமினால் அதை வந்து ஸ்டாப் பண்ண முடியல. அவருக்கு நல்லாவே ஒரு மாதிரி குட்டாக ஃபீல் ஆகுது. அதுக்கப்புறமா ஜங்குக்கு என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஜிமினோட ஷார்ட்ஸுக்குள்ளார கையை விட்டு அப்படியே வந்து தைஸை ரப் பண்ணுறாரு. ரொம்பவும் வந்து ஒரு மாதிரி ஒரு நல்ல ஒரு ஃபீல் கொடுக்குது ஜிமினுக்கு. ஸோ அதனால் அவர் ஸ்டாப்பும் பண்ணல, கண்ணை மூடிட்டு அதை அப்படியே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த கை வந்து அப்படியே இன்னமும் ஹையாக போய் இன்னர் தைஸ் எல்லாம் ரப் பண்ணிக்கிட்டு இருக்காரு.
அப்படியே வந்து ஜிமின் வந்து அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப வந்து ஹைப்பா ரொம்ப டெம்ட் ஆகுது. அப்படியே இன்னமும் ஒரு ஜங்குக்கோட ஹேண்ட் வந்து இன்னமும் மேலே போய் ஜிமினோட ரப் பண்ணுறாரு. ரப் பண்ணதுமே மூன் பண்ணுறாரு ஜிமின்னு. ஜங்குக் ப்ளீஸ் கையை எடுத்துரு, போ இங்கேருந்து, என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரில ஜங்குக், ப்ளீஸ் இங்கேருந்து போயிரு. சார் உங்களுக்கு ஹெல்ப் தேவைப்படுது, அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாமல் நான் போனால் அது நல்லாவா சார் இருக்கும் அப்படின்ட்டு வந்து ஜங்குக்கு என்ன பண்ணிடுறாரு, ஜிமினை செம்மையாக வந்து கிஸ் பண்ணுறாரு. ஜிமினும் வந்து கிஸ் பேக் பண்ணுறாரு. ரஃப்பாக அந்த கிஸ்ஸு போகுது. கண்ட்ரோல்லையே இல்லை ஜிமின்னு. ஜங்குக்கு வந்து செம்ம டீப்பாக கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே அவரோட கிஸ் அப்படியே ஜிமின் கழுத்துக்கு போகுது. ஸோ வந்து ரொம்ப வந்து கழுத்தில் கடிக்கிறது, சக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்படியே வந்து ஜிமினோட ஷர்ட்டை, அதாவது அவர் போட்டுட்டு இருந்த டிஷர்ட்டை ஜங்கு கழட்டி தூக்கி போட்டு இப்போ அவரோட பாடி ஃபுல்லுமே வந்து கிஸ் பண்ணுறது, சக் பண்ணுறது, ரப் பண்ணுறது, டீஸ் பண்ணுறதுன்னு பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஜிமினால சுத்தமாக முடியல. ஜங்குக் அப்படி பண்ணாதடா, என்னால் முடியலடா, கண்ட்ரோல் பண்ண முடியலடா, ப்ளீஸ்டா. அப்போ கண்ட்ரோல் பண்ணாதீங்க சார், நான் தான் இருக்கேன்ல சார் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண. அப்புறம் ஏன் சார் நீங்கள் இதுக்கெல்லாம் நினச்சி கவலைப்பட்டுட்ருக்கீங்க அப்படின்ற மாதிரி இப்போ வந்து ஜிமினோட பாட்டமையும் வந்து ரிமூவ் பண்ணிடுறாரு. செம்மையாக சக் பண்ணுறாரு ஜங்குக்கு. ஜங்குக்கோட ஹேரை ஜிமின் கிரிப் பண்ணிட்டு செம்மையாக மூன் பண்ணிருக்காரு. ஜங்குக் 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 செம்மையாக இருக்குடா அப்படின்ற மாதிரி மூன் பண்ணுறாரு. ஜங்குக்கு ஸ்மிர் பண்ணிட்டு ரொம்பவும் ரஃப்பாக பண்ணுறாரு. அப்படியே வந்து அதுக்கப்புறமா என்ன ஆகுதுன்னா ஜங்குக்கும் அவரோட ட்ரெஸ்ஸையும் வந்து ரிமூவ் பண்ணிட்டு இப்போ அப்படியே ஓவர் ஆகுறாரு ஜிமின் மேலே. ஜிமினுக்கா அவ்வளோதான் சுத்தமாக முடியல. ஜங்குக்கை இப்படி பார்த்ததுமே ரொம்பவும் வந்து அவருக்கு டெம்ட் ஆகிருச்சு. ரெண்டு பேருமே டீப் கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படி கிஸ் பண்ணிட்டு இருக்கும்போதே வந்து ஜங்குக் வந்து ஜிமின் இதில் விட்டுறாரு, கத்துறாரு ஜிமின் ஜங்குக்னு சொல்லிட்டு. ஜங்குக் என்ன பண்ணிட்டுருக்கு, நான் உன் டீச்சர், இல்லை பண்ணாதடா. அதெல்லாம் ஸ்டார்டிங்லேயே நீங்கள் சொல்லியிருக்கணும் சார், இவ்வளோ தூரம் வந்ததுக்கப்புறம்லாம் ஸ்டாப் எல்லாம் சான்ஸே இல்லை. இனிமேல் நீங்கள் எப்போவுமே எனக்கு தான், எனக்கு மட்டும்தான் அப்படின்ற மாதிரி அங்கே ஒரு வைல்டான மேக்கப் செஷன் போயிட்டுருக்கு. செம்மையாக ரெண்டு பேருமே வந்து மூன் பண்ணுறது, ஹார்டாக, ரொம்ப ஹார்டாக ரஃப்பான ஒரு மேக்கப் செஷன் தான் வந்து அங்கே போய்கிட்டு இருக்கு. அப்படியே கொஞ்சம் டைமும் வந்து ஸ்கிப் ஆகுது. இப்போ வந்து பெட்டுக்கு தான் வந்து படுத்துட்ருக்காங்க. ஜிமினோட ரூமில் அவங்க பெட்டில் தான் வந்து படுத்துட்ருக்காங்க. டீப் பிரெத் எடுத்து படுத்துட்ருக்காங்க. ஜங்குக்கு ஒரே சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஜிமினுக்கு என்னடா ஏதோ ஸ்டூடெண்ட் கூட இப்படி பண்ணிட்டோமே அப்படின்ற மாதிரி வந்து இருக்குது. ஜங்குக் இது வந்து சார், இனிமே வந்து நீங்கள் என்ன தான் சொன்னாலும் உங்களை விட்டு நான் போக மாட்டேன், நீங்கள் எனக்கு தான், எனக்கு மட்டும்தான் அப்படின்ற மாதிரி ஜங்குக் சொல்கிறாரு. ஜங்குக் புரிஞ்சுக்கோ ஜங்குக், இது ஏதோ வந்து ஒரு ஆக்சிடென்டெல்லாம் நடந்த ஒரு விஷயம். இது வந்து ஏன் இப்படி நடந்துச்சின்னு கூட எனக்கு தெரியல, ஆனால் எனக்கு தெரியுமே அப்படின்ற மாதிரி ஜங்குக் திங்க் பண்ணுறாரு. இதை அப்படியே மறந்துடலாம், வேண்டாம். அதெல்லாம் எப்படி மறக்க முடியும், இவ்வளோ நடந்ததுக்கப்புறமா இதெல்லாம் மறக்கவே முடியாது சார். அது மட்டும் இல்லாமல் நான் இதெல்லாமே ரெக்கார்டும் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்ற மாதிரி ஜிமின் கிட்ட வந்து ஜங்குக்கு ஃபோனை காட்டுறாரு. அதில் ஃபுல்லாக வந்து லைக் என்னென்னலாம் நடந்துச்சு எல்லாத்தையுமே ரெக்கார்டாக இருக்குது. ஜிமினுக்கா ஷாக்கு, இதெல்லாம் எப்போ, அதெல்லாம் அப்படிதான் சார். எங்கே நீங்கள் வந்து இதெல்லாம் வந்து ஜஸ்ட் ஒரு ஆக்சிடென்ட், ஜஸ்ட் தவறுதெல்லாம் நடந்துச்சு, இதெல்லாம் மறந்துடும் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அதுக்காக தான் இனிமேல் நீங்கள் எனக்கு மட்டும்தான் அப்படின்ற மாதிரி அகெயின் வந்து ஜங்குக் கிஸ் பண்ணுறாரு. ஜிமின் கிஸ் பண்ணல, இப்போ மட்டும் நீங்கள் கோஆப்ரேட் பண்ணல அப்படின்னா இந்த வீடியோ வந்து பிரின்ஸியோட இதுக்கு தான் போகும் அப்படின்ற மாதிரி வந்து ஜங்குக் சொல்லிக்கிட்டு இருக்காரு. உடனே ஜிமின் என்ன பண்ணுறாரு, ஜங்குக்கு ஃபிட் பண்ணிட்டு, என்னடா என்ன ரொம்ப தான் வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்கேன், நீ தான் ஏதோ பண்ணிட்ட, அந்த ஜூஸில் நீ எதையோ வந்து கலந்துருக்க, அதனால தான்டா இந்த மாதிரி அப்படின்ற மாதிரி வந்து ஜிமின் சொல்கிறாரு. லைக் வந்து கொஞ்சம் வைட் ஐஸில் பார்க்குறாரு. இல்லை அவருக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை, அப்படிலாம் ஒன்றும் இல்லையே,
அப்படின்ற மாதிரி ஜங்குக் சொல்றாரு. நடிக்காதடா, நடிக்காதடா, நான் பார்த்தேனே, நான் தான் பார்த்தேனே, நான் ஸ்நாக்ஸ் கொண்டு வரலாம் அப்படின்ட்டு உள்ளார போகும்போது, சரி உனக்கு என்ன ஸ்நாக்ஸ் வேணும்னு கேட்கலான்ட்டு வரும்போது நான் பார்த்தேன், நீ எதையோ வந்து கலந்த, அதை நான் பார்த்தேன்டா, பார்த்துட்டேன்டா அப்படின்ற மாதிரி ஜிமின் சொல்றாரு. இது பார்த்துட்டீங்களா? அப்புறம் எதுக்கு அவ்வளோ சீன் போட்டீங்க? அதுதான் தெரிஞ்சிச்சுல, அப்புறம் ஏன் வந்து நீங்க அதை குடிச்சிங்க அப்படின்ற மாதிரி ஜங்குக் கேட்குறாரு. சரி குடிச்சுதான் பார்ப்போமேன்ட்டு குடிச்ச. ஆனா நீ என்ன வேலை பார்த்துருக்கடா நீ? என்ன வேலை பார்த்துருக்க? என்ன பார்க்கணுமோ அதான் பார்த்துருக்கேன். உங்களை கரெக்ட் பண்ணுறதுக்கு இந்த ஒரு வழி தான், அதனால தான் அதை யூஸ் பண்ணேன். எனக்கு உங்களை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சார், ரொம்ப பிடிக்கும், உங்களை லவ் பண்ணுறேன். ஜங்குக், இது ஜஸ்ட் ஒரு அட்ராக்ஷன் மட்டும்தான், லவ் கிடையாது. கொஞ்ச நாள் இதெல்லாம் போயிடும் சார். இந்த அட்ராக்ஷனு, இன்ஃபாக்சேஷன் அதெல்லாம் எனக்கு எந்த இதுவும் கிடையாது. நான் உங்களை ரொம்ப ரொம்ப லவ் பண்ணுறேன். இதை நீங்கள் வந்து ஜஸ்ட் ஒரு அட்ராக்ஷன் அப்படின்லாம் நினைக்காதீங்க. நான் உங்கள் மேலே அவ்வளோ க்ரேஸாக இருக்கேன். என்னோட லவ்வை வந்து குறைச்சி மதிப்பிட்றாதீங்க அப்படின்ற மாதிரி ஜங்குக் சொல்கிறாரு. ஜிமின் வந்து இப்போ சொல்கிறாரு, ஜங்குக் இதெல்லாமே ஜஸ்ட் ஒரு, இப்போ நீ இம்பார்ட்டண்ட் இயர் சரியா, அதில் கான்சென்ட்ரேட் பண்ணு, என் மேலே இல்லை, அதுதான் இம்பார்ட்டண்ட். இதை பாருங்கள் சார், நான் ஸ்டடீஸில் கான்சென்ட்ரேட் பண்ணுறேன், அதுக்காக உங்கள் மேலெலாம் வந்து கான்சென்ட்ரேட் இல்லாமலாம் இருக்க முடியாது. நான் உங்களை லவ் பண்ணுறேன், உங்களை மட்டும்தான் நான் கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்ற மாதிரி ஜங்குக் சொல்கிறாரு. ஜிமினுக்கா இவன் சொன்னால் புரிஞ்சுக்க மாட்டான். அப்போதான் அவருக்கு ஒரு ஐடியா வருது. சரி ஜங்குக், நீ சொல்கிற மாதிரியே வச்சுக்கலாம். ஒரு வேளை உனக்கு உண்மையிலேயே என் மேலே லவ் இருந்துச்சுன்னா 12th நல்லா படித்து நல்ல மார்க் எடுத்து நல்ல காலேஜில் ஜாயின் பண்ணி, அதுக்கப்புறமா உன்னோட காலேஜ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமாவும் நீ வந்து என் மேலே ரொம்பவும் இப்போ இருக்கிற மாதிரியே இருந்துச்சுன்னா அடுத்த நாளே நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்டா அப்படின்ற மாதிரி ஜிமின் சொல்கிறாரு. உடனே வந்து ஜிமினை பார்க்குறாரு ஜங்குக்கு. ப்ராமிஸா நான் சொன்னதெல்லாம் நீ பண்ணிட்ட அப்படின்னா உன்னோட லவ்வை ரொம்ப ரொம்ப ட்ரூ தான் அப்படின்றத நான் வந்து அக்செப்ட் பண்ணிட்டு அடுத்த நாளே உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன், போதுமா அப்படின்ற மாதிரி ஜிமின் சொல்கிறாரு. ஒருவேளை நீங்கள் நடுவில் வேறு யாராவது கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா? பண்ண மாட்டேன். அப்படி பண்ணுறதா இருந்தா உங்ககிட்ட சொல்லிட்டு தான் வந்து பண்ணுவேன். எதோ சொல்லிட்டு பண்ணீங்களா, உங்களை விட்டா தானே அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு என்ன பண்ணுறாரு, அங்கேயும் ஜிமின் மேலே ஓவர் ஆகுறாரு. டிடி என்னடா பண்ணுற? நீங்கள் இப்போ சொன்னீங்களே, அதுக்கு உங்களுக்கு பனிஷ்மெண்ட் வேணாம், எவ்வளோ தைரியம் இருந்தால் இன்னொருத்தி கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லுவீங்க அப்படின்ற மாதிரி அகெயின் வந்து செம்ம டீப்பாக வந்து ரஃப்பாக ஒரு மெக்கப் செஷன் அங்கே போகுது. அண்ட் இப்படியே தான் வந்து பல வருஷங்களும் ஓடுது. ஜங்குக் வந்து ஜிமின் கிட்ட ப்ராமிஸ் பண்ண மாதிரியே அவரும் வந்து எல்லாமே பண்ணுறாரு. அண்ட் வந்து அதே மாதிரியே வந்து ஒரு 4-5 இயர்ஸ் கழித்து இன்னைக்கு வந்து அவங்களோட மேரேஜ் டே, கல்யாணம் பண்ணிக்க போகிற நாள். அவ்வளோ ஹாப்பியாக வந்து இருக்காரு, லைக் ரெடி ஆகிட்டு இருக்காரு ஜங்குக்கு. ஸோ அவங்க ஃப்ரெண்டு வந்து டயாங்கும் சுஜியும் இருக்காங்க. ஒரு வழியா நீ கடைசியாக நம்ம டீச்சரையே கல்யாணம்லாம் பண்ணிக்க போகிற, ஹாப்பி தானே? ரொம்ப ரொம்ப ஹாப்பி. இந்த நாளுக்காக தான் இவ்வளோ வருஷம் காத்துட்டு இருந்தேன் தெரியுமா, எனக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது தெரியுமா அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு எல்லாம் இருக்காங்க. அண்ட் சூன் வந்து இப்போ ரிங்கை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிற டைம். ஸோ வந்து இப்போ 2 பேருமே ஆப்போசிட்டில் நின்றுட்டுருக்காங்க. அண்ட் வந்து அங்கே ப்ரீஸ்ட் இருப்பாங்க. ஸோ அவங்களும் வந்து ரிங்கை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கோங்க அப்படின்ற என்னென்னலாம் சொல்லுவாங்களோ அதெல்லாமே சொல்லிவிட்டு ரிங்கையும் வந்து 2 பேரும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. அண்ட் இப்போ வந்து கிஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னதுமே ஜங்குக்கு ஜிமின் மேலே அப்படியே பாஞ்சு டைட்டாக ஹக் பண்ணிட்டு செம்மையாக கிஸ் பண்ணுறாரு. அங்கேருந்து எல்லாருமே வந்து சிரிக்கிறாங்க ஜங்குக்கு இப்படி பண்ணதை பார்த்து. ஜிமினும் வந்து அப்படியே ஸ்மைல் பண்ணிவிட்டு ஜங்குக்கு கிஸ் பண்ணுறாரு. ஃபியூ மினிட்ஸ் கழிச்சு கிஸ்ஸை பிரேக் பண்ணுறாங்க. ஜங்குக் தான் ஜிமினை பார்த்து, நான் தான் சொன்னல என்னோட லவ் வந்து ரொம்ப ட்ரூ அப்படின்னு சொல்லிட்டு, ஒத்துக்கிறேன், நீ உண்மையிலேயே வந்து லவ் தான் பண்ண, அட்ராக்ஷனும் இன்ஃபேக்சுவேஷனும் எதுவுமே இல்லை, நான் ஒத்துக்கிறேன், போதுமா, போதும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து இந்த ஒன் ஷாட்டை வந்து முடிக்கிறேன். ஸோ எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். போராக போச்சா, எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு தெரியலை. ஸோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட் பண்ணுங்கள், லைக் போடுங்க,
சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கும் ஏதாவது ரெக்வெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் அதை டெலகிராம் ஆர் இன்ஸ்டாவில் கமெண்ட் பண்ணுங்க. சூன் வந்து நான் வாட்ஸ்அப் சேனலும் ஓப்பன் பண்ணாலும் பண்ணுவேன். ஸோ அப்படி பண்ணால் நான் வந்து அதோட லிங்க்கும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுப்பேன்டா ஸ்ட்ராபெரிஸ், ஓகேவா? அண்ட் வந்து ரெக்வஸ்ட், உங்களுக்கு பர்த்டே ரெக்வஸ்ட் இருந்துச்சுன்னா 4 டேஸ்க்கு முன்னாடி நீங்கள் சொல்கிறது தான் வந்து பெட்டர். அது வந்து நான் எல்லா வீடியோஸ்லையும் சொல்கிறது வந்து இதுக்கும் தான். ஸோ அதே மாதிரி தான் நான் இந்த வீடியோலையும் சொல்கிறேன். ஸோ வந்து 4 டேஸ்க்கு முன்னாடியே என்கிட்ட சொல்லிடுங்க. உங்களுக்கு ஏதாவது ஸ்டோரி இந்த மாதிரி வேணும் அப்படின்னா மறக்காமல் அந்த டெலகிராமில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை இன்ஸ்டாவில் கூட கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? அண்ட் அவ்வளோதான்டா, நம்ம ஒரு சீக்கிரம் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய் ஸ்ட்ராபெரிஸ்.